இருக்கிறானா நான் சொல்லும் பொழுதே அவன் என்ன திரும்ப சொல்லுவான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அவே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறது என்பது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு காரியமா இருக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பாக நீங்க நின்றுட்டீங்கன்னா நீங்க மனுஷனுக்கு முன்பாக நீங்க மணிக்கணக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக நின்றுட்டீங்கன்னா செபிச்சீங்கன்னா தேவையில்லாம மனுஷனுக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் அவன் பார்க்கணும், சரி பண்ணி விடுவார். சோதனம் கர்த்தருக்கு முன்பாக இருந்து ஜெபித்த எலியா கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்னதான் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நடந்துச்சு. அவன் சொல்கிறான், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். 17:1 என் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு வைராக்கியமாக, எவ்வளவு விசுவாசமாக, எவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எப்படிங்க எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு வைராக்கியம் விட்டு வந்துச்சு சொல்லுங்க. ஏன் வந்துச்சு? கர்த்தருக்கு முன்பாக நின்றபடினாலே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தர் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் வாக்கின்படி என்று என்ன செய்யாது. ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டு கேட்டார். சொல்றோம் எலியா ஜெபம் பண்ணா அந்த மழை பெய்யும், மீண்டும் ஜெபம் பண்ணினா மழை பெய்ததுன்னு சொல்லி யாக்கோபு 5:17 வாசிப்போம். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக நின்று நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் ஜெபத்தை எல்லாம் கேட்கிறேன். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஜெபித்து வானத்தின் அக்கினி இறக்கின எலியாதான். அல்லேலூயா. உனக்கும் என்ன வந்தது? சோர்வு வந்தது. அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன பிசாசு என்ன செய்யலாம்? சோர்வு என்ற ஆலயத்தை கொண்டு வந்து செய்யலாம். இயேசுவின் பாருங்க சொல்ற அவருடைய வார்த்தைக்கு பயந்து சின்ன எடுத்து வச்சுட்டான். போதும் அப்படின்னு எழுதுது. வானத்தின் அக்கினி இறக்கிறவன் வைராக்கியமா பேச கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் என்று சொல்லி வைராக்கியமா பேசினவன் தான். எங்க போய் படுத்துக்கிட்டான்? அப்புறம் உடல தூது அனுப்புற, சொட அடைய கொடுக்குற, தண்ணீரை கொடுக்குற, நல்லா சாப்பிட்டு தண்ணீரை குடிச்சிட்டு மறுபடியும் வச்சுக்கிட்டான். மறுபடியும் விட்டார ஆண்டவர், மறுபடியும் தூது அனுப்பி செய்யற அப்பதையும் தண்ணீரை கொடுக்குறேன். தண்ணியாக சாப்பிட்டு இந்த நிலத்துல 40 நாள் ஊழையும் பருவம் கொண்டு நடந்து போறார். சுட அடையும் சாப்பிட்டு அங்க போய் பார்த்தா அங்க போய் என்ன செய்யறான்?